வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் ஏஐ ட்ரிவன் மார்க்கெட்டிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் மார்க்கெட்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. சில பிஸ்னஸ் ஓல்டு பிஸ்னஸாக இருந்தால் கூட அவங்க மார்க்கெட்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை டேட்டா ட்ரிவன் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம். சரிங்க, அது என்னங்க ஏஐ மார்க்கெட்டிங்? ஏஐ மார்க்கெட்டிங்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களுடைய மார்க்கெட்டிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்க்ளூட் பண்ணும். அதில் மெஷின் லேர்னிங்ன்ற ஒரு கான்செப்டும் உள்ளே வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அவங்க நிறைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த பிஸ்னஸில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரா மெட்டீரியலில் எடுத்ததுலேருந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வர வரைக்கும் அந்த பிஸ்னஸ் நிறைய இன்வால்வ்மெண்ட்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன்ஸ். ஒரு சர்வீசஸில் கூட பார்த்திங்கன்னா, ஒரு கஸ்டமர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுற இனிஷியல் கான்வர்சேஷன்லேருந்து அவரை ஒரு பொட்டென்ஷியல் கஸ்டமராக ஆக்சுவல் கஸ்டமராக மாற்றுற வரைக்குமே ஒரு கம்பெனிக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுக்கு மார்க்கெட்டிங்ன்றது ஒரு க்ரூஷியலாக இருக்குது. அந்த மார்க்கெட்டிங்கே எஃபிஷியண்ட்டாக பண்ணால் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம காலம் மாறிக்கொண்டே வருது இல்லையா? எவ்வளோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுக்கறது, அதெல்லாம் தாண்டி இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துடுச்சு. அதையும் தாண்டி டேட்டா ட்ரிவன், ஏஐ மார்க்கெட்டிங், மெஷின் லேர்னிங், ஏஆர், விஆர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஏஐ ட்ரிவன் மார்க்கெட்டிங்னா உங்ககிட்ட நீங்கள் நடத்துகிற அந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, என்டையர் திங் எல்லாத்தையும் டேட்டாவாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இல்லைங்க, நான் புக்கில் தான் எழுதி வச்சுருக்கேன், நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட்ஸாக ஹார்ட் காப்பியை தான் மெயின்டைன் பண்ணுறோன்னா அதையுமே ஏஐ டூல்ஸ் ப்ராசஸ் பண்ணும். ஆனால் நான் சொல்கிறது, ஏஐ டெக்னாலஜிஸையை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு ஏஐயை டச் பண்ணிட்டு போகிறது கிடையாது. எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக கலெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு அனாலிசிஸ்ன்றது நல்லாயிருக்கும், டேட்டா அனாலிசிஸ் பார்ட்ன்றது நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு இன்ஃபார்ம்டு பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அப்போ டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் ரொம்பவுமே சாஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இது நம்பர் 1. ஸோ நம்பர் 1 மறுபடியும் சொல்கிறேங்க, உங்களுடைய பிஸ்னஸில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம், ஈவன் சின்ன சின்ன விஷயங்களாக கூட யூ புட் இட் அஸ் டேட்டா. டிஏடிஏ பெரிய வார்த்தைங்க இது. அந்த டேட்டாவை அடுத்தது கலெக்ட் பண்ணுங்கள். அந்த கலெக்ஷன் பண்ணும்போது ப்ராப்பராக கலெக்ட் பண்ணும். ஸோ இட் ஷுட் பி ஆர்கனைஸ்ட், இட் ஷுட் பி லேபிள்டு, இட் ஷுட் பி வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் த ஏஐ டூல்ஸ் அண்ட் மெஷின்ஸ். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணும். அடுத்தது ஸ்டோரேஜ் சிஸ்டமும் ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும். ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸே எடுத்துக்கோங்களா, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நமக்கு மெமரின்னு ஒன்று இல்லைன்னா, மெமரி இஸ் ஸ்டோரேஜ். மெமரின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளால் எப்படி ஒரு இன்டலெக்சுவலாக திங்க் பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ மெமரி பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல். அப்போ தான் இந்த மெஷின் லேர்னிங்ன்றதெல்லாம் பாசிபிள். அப்போ நீங்கள் ஒரு மாடலை க்ரியேட் பண்ணணும், ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் ஸ்டோரேஜஸ், டேட்டா ஸ்டோரேஜ் சிஸ்டம் வச்சுருக்கணும். அப்புறம் நீங்கள் யூஸிங் த லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, பைத்தான், ஆர் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாடலை க்ரியேட் பண்ணி ட்ரெயின் அப் பண்ணி மெஷின் லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங் மூலிமா நீங்கள் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன்ஸை, பிஸ்னஸ் டெசிஷன்ஸை எடுக்கலாம். ஸோ இது ஒரு வே. அடுத்தது, உங்ககிட்ட ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஏஐ டெக்னாலஜிஸ் எல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். அப்போ தான் தே வில் அடாப்ட் த லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜிஸ். அப்போ தான் நீங்கள் ஏஐ ட்ரிவன் மார்க்கெட்டிங்கை உள்ளே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஐ டூல்ஸ், நீங்கள் பேசிக் ஏஐ டூல்ஸ் போடலாம். இப்போ சாட் ஜிபிடி இருக்குது, அதிலே பெய்டு இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ப்ரோ இருக்குது, ஜெமினி இருக்குது, ஜெமினி அட்வான்ஸ்டு இருக்குது, மைக்ரோசாஃப்ட் கோபைலட் இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி நிறைய இருக்குது. மெட்டா ஏஐ இருக்குது, அமேசானும் ஏஐயில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டூல்ஸ், பேசிக் ஏஐ டூல்ஸ்லேருந்து நீங்களே ஒரு ஏஐ டூலை க்ரியேட் பண்ணுற வரைக்கும் அட்வான்ஸ்டு சிஸ்டம் வரைக்கும் போகலாம்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறதுனால மற்ற காம்படிட்டர்ஸை விட யூ கேன் சிமிலர் கம்பெனிஸை விட யூ கேன் க்ரோ வெல், யூ கேன் டூ யுவர் பிஸ்னஸ் எஃபிஷியன்ட்லி. இந்த ஏஐ டெக்னாலஜிஸ், இந்த ஏஐ ட்ரிவன் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆட்டோமேஷன் அண்ட் அடாப்டிங் டு த நியூ டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? ஆட்டோமேஷன், நீங்கள் ஏபி டெஸ்டிங், ஆட்டோமேஷன், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட். இதனால் நீங்கள் குறைஞ்ச ரிசோர்ஸ்லேயே வந்து பெஸ்ட்டு எஃபிஷியண்ட்டான ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஆட்டோமேஷன் டெக்னிக்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் ஓகே எவ்ரிடே பண்ணுற ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கை வந்து யூ கேன் give it to AI, it will do it automatically. ஓகேங்களா? பட் என்னதான் சொன்னாலுமே கடைசியில் ஒரு ஹியூமன் பீயிங் ஆன் டாப் ஆஃப் த பிரமிட் வந்தால் தான் அந்த விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏஐ ட்ரிவன் மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்ல வந்தது இதாங்க. Thank you very much. This is Sasikumar Talks.